ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டூரா செய்கிறதுக்கு வேண்டிய, அதாவது பட்டூரானா சோலா பூரியில் சோலா தனியாக பூரி தனியாக, அந்த பூரி செய்கிறதுக்கு வேண்டிய மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நான் 2 கப்பு மைதா, ஆல்ரெடி 1 கப்பு நான் இதில் போட்டிருக்கேன். இது 2வது கப்பு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனி குக்கிங் ஆயில், உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்குதோ ஆயிலை அதை ஊற்றிக்கணும். இதுதான் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 4 டேபிள் ஸ்பூன் தயிர், இந்த பூரிக்கு தேவையான சால்ட், உப்பு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாம் நல்லா இந்த மாவோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்த்துடக்கூடாது, ஏன்னா தயிரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நல்லா இதில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவை இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மாவு பிசைஞ்சு வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தண்ணி தேவையாக இருக்குது, ஏன்னா இன்னும் இது நல்லா பிசைய வேண்டி இருக்கிறது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்காங்க. மாவு பிசையும் போது கொஞ்சம் கவனமாக பிசையணும். தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பூரி போடும்போது எண்ணெய் நிறைய குடிக்கும், மேலெல்லாம் தெரிக்கும், தேய்க்கிறதுக்கு வராது. அதனால் என்ன பதத்தில் இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை தெளித்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அதை பிசைஞ்சு வரும்போது அந்த அளவு வரும் வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாத்திரத்துலேயும் அது ஒட்டக்கூடாது. நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு கிச்சன் டவல் நல்லா நனைச்சி இதை போட்டு மாவை நல்லா கவர் பண்ணி இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு 4 hours நல்லா பேக் பண்ணி வச்சுருங்க. அப்போ அது ஃபெர்மெண்ட் ஆகி வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பூரி செய்யலாம். இப்போது நம்ம பட்டூரா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இங்கே நான் பட்டூரா திரட்டி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ, என்ன அளவு வேணுமோ அது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பட்டூராவை பொரிச்சு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சோலா பட்டூராவோட சோலா பண்ணிடலாம், அதாவது சோலா மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார், 5 கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய் கீரி போட்டாங்க, 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக கருகாமல் கண்ணாடி மாதிரி வதங்கிறதுக்கு, குயிக்காக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்த உடனே 1 டேபிள் ஸ்பூன்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வேக வைக்கணும். அது குயிக்காக வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு அதில் வெந்து வரும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இருக்கும் தக்காளி. நல்லா மசிச்சு விட்டுக்காங்க. நீங்கள் கரண்டியாகவே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன் இதை நல்லா திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சன்னால் வந்துட்டு கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கணும்னா நம்ம இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டா அது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும். அதுபோல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த தக்காளி வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க 2 நிமிஷம் அப்படின்ட்டு. கண்டினியூஸாக 2 நிமிஷம் அப்படியே மூடி வைக்காம இடையில திறந்து அதை கிண்டி விடுங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதை அடி பிடிச்சிடக்கூடாது. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மசிஞ்சு நமக்கு இதெல்லாம் இப்படி கிடச்சிது. இந்த ஸ்டேஜில் காபுலி சன்னா, அதாவது வெள்ளை கொண்ட கடலை கழுவி ஊற வச்சுருங்க. அந்த மசாலையோட இந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா கொதித்து அந்த மசாலையோட இஞ்சி பூண்டு விழுது அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இடையில அதை மூடி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் சன்னா மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த மசாலாலாம் நல்லா வெந்து இந்த சன்னாவோட நல்ல உள்ளெல்லாம் ஏறணும் அப்படின்றதுக்காக, எனக்கு கொஞ்சம் கிரேவியும் வேணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எனக்கு இது போதுமானதாக இருக்குது. மசாலா எல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் இது மூடி வச்சு வேக விடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்ல ஒரு பட்டூராவுக்கு தகுந்தவங்க சன்னா நமக்கு கிடச்சிருக்கு. வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லியில் தூவி கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நம்ம ஏன் இந்த சாட் மசாலா இந்த கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் ஹோட்டல் டேஸ்ட்டில் இந்த சன்னா மசாலா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த சாட் மசாலா ஒரு சின்ன ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். கஸ்தூரி மெத்தி ஃப்ளேவர். இப்போ இது பட்டூராவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சன்னா பட்டூரா ரெடி. அது கூட கொஞ்சம் சாலட் வச்சுருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். Bye friends. Take care until we meet in the next video.